கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தொடர்ச்சியான வேத பாட வகுப்பில் அநேகமாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் நாங்களும் கவனிச்சுட்டு வரோம். ஏறக்குறைய ஒரு 90% சகோதர சகோதரிகள் நீங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதில் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வர்றது ரொம்ப சந்தோஷம். தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம் கூட. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம இந்த 60 வகுப்புகளில் ஏறக்குறைய நம்ம 60% வந்துட்டோம். இப்போ நம்ம கடந்த பாடங்களில் அந்தி கிறிஸ்து பார்த்தோம் இல்லையா? அது கொஞ்சம் தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் சில காரியங்கள் சொல்லியிருக்காரு. அப்போ அதை நம்ம ஸ்ட்ராங்காக தான் சொல்ல வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் நம்ம அதை பேசும் பொழுது ஒரு வைராக்கியத்தோடு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த வைராக்கியம் கட்டாயம் இருக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் அதை வைராக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னா, சகோதரர்கள் சில பேரெல்லாம் ஃபோனில் தொடர்பு கொண்டார்கள். பிரதர், இந்த மாதிரி அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்கள் ரொம்ப வைராக்கியமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குதே, அந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் நம்ம சத்தியத்தை பேசும்பொழுது அந்த வைராக்கியம் நமக்கு கட்டாயம் வேணும் இல்லையா? அந்த வைராக்கிய நிமித்தமாக சில காரியங்கள் வசனம். ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ தப்பு இருக்குது, அதை கன்ஃபஸ் பண்ணும்போது தேவன் நம்ம அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். மற்ற சகோதரர்கள் இடத்துல தவறு மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கார். இது ஒவ்வொருத்தருடைய பலவீனம், அந்த மாதிரி சில காரியங்களை தேவன் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் வேத வசனங்களை தவறாக சொல்லும்போது அது நம்ம என்ன செய்ய முடியாது, அதை அதில் கன்வின்ஸ் ஆக முடியாது. சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, அவ்வளோதான். வேத வசனம் சரி, நான் தப்புன்னு சொல்லிட்டு போயிடணும். கடந்த முறை அதுதான் சொன்னேன். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்தி கிறிஸ்து என்கிற பாடம் இதை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கட்டாயமாக ஒரு எச்சரிப்பு, ஒரு அழைப்பு. என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாங்க. அந்த அவள் யார், அவளுடைய குமாரத்தி யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சப்ஜெக்டாக பார்த்துட்டோம். சரியா? ஸோ இப்போது இந்த அந்தி கிறிஸ்து பாடம் பார்க்கும்போதே அதனுடைய முதல் பாகத்திலேயே அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாங்கள் உங்களுக்கு சொன்னது நீங்கள் ஞாபகப்படுத்திங்க. அதாவது இந்த சப்ஜெக்டுக்கு பின்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைங்கிற பாடம் வரப்போகுது. அந்த 2ஆம் வருகை பாடத்தினுடைய முதல் பாகம்தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் வேணால் மறுபடியும் அதை போட்டு பார்த்து ரெஃபர் பண்ணிங்க. சரியா? அப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்து திட்டமும் தெளிவான வசனங்களோட அவருடைய வருகையினுடைய தெளிவுகளை நம்ம தொடர்ந்து ஒரு 4 வாரங்கள் நம்ம சிந்திக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, இதை ஏன் பார்க்கணும்? அதாவது வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மகா பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. ஆனால் என்ன அதில் ரொம்ப கொடுமை, இதை இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வரணும் அப்படிங்கிறத எத்தனை கிறிஸ்தவர்கள் விரும்புகிறாங்க தெரியல. ஆனால் உண்மையாக வேதத்தை விரும்புவோர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய காரியங்களை விரும்புகிறவங்க, அவருடைய வழியில் போகணும்னு உண்மையாக, நான் சொல்கிறது இந்த உண்மையாங்கிற வார்த்தை ஞாபகத்தில் வச்சு, அப்படி இருக்கிறவர்கள் எப்படா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளன் வருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடையே தங்களுடைய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அவர்கள் கழிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை விரும்பாதவங்களுக்கோ 2ஆம் வருகை பற்றி கவலைப்படாதவங்களுக்கோ இந்த பாடம் ஒன்றுமே இல்லை. ஆனால் 2ஆம் வருகை விரும்பி ஆண்டவர் எப்போ வருவார், அவரோட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு அருமையான ஒரு விருந்து ஒரு 4 வாரங்கள் கிடைக்கும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வாரத்திலிருந்து ஒரு 4-5 வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, எப்படி ஆரம்பிக்கலாம்? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, இதுதான் தலைப்பு. நம்ம என்ன அதை கொஞ்சம் கவனிக்கலான்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை பற்றி ஏன் நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும், அல்லது ஏன் 2ஆம் வருகையில் வர்றார், அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? பல சந்தர்ப்பங்களில் பல தீர்க்க தரிசனங்கள் பார்த்தா கூட இப்போ எப்படி புரிஞ்சுக்கலான்னு ஒரு மனவாட்டியாக, இப்போ நம்மளாம் ஒரு மனவாட்டின்னு வச்சுங்களேன்,
இந்த மணவாட்டியாக நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் அப்படின்னா ஒரு வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வசனம் இல்லையா? ஆண்டவர் யோவான் 14:1 ஆரம்பிக்கிறார் இல்லையா? நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு இல்லையா? அதில் அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்? நான் போய் எங்கே? பரலோகத்துக்கு போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. இதுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இது யாருக்கு மட்டும் இந்த வார்த்தை பொருந்தும்னா 144,000 திருச்சபையின் பிள்ளைகள். அவங்கள பார்த்தா சொன்ன வார்த்தை இது. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனி ரூம் கொடுப்பாரா, இல்லை 144,000 பேர்த்துக்கும் பெரிய ஒரு ரூம் கொடுக்குறாரா? அதெல்லாம் பெரிய கொஸ்டின் இருக்குது. இந்த வசனத்தினுடைய பொருளை நம்ம வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? அப்போது ஏதோ நமக்காக ஒரு விஷயத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறபடி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டார் முதல் வருகையிலேயே. என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் போயிட்டார். போய் அவங்க சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க வாழ்ந்த நாட்கள்லேயே என்ன நினச்சிட்டாங்க தெரியுங்களா? ஆண்டவர் போயிட்டார், போன மாதம் போயிட்டார், அநேகமாக இன்னொரு 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் வந்துடுவார், அல்லது ஒரு 6 மாதத்தில் வந்துடுவார், வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம நடக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அன்றைக்கு இருந்த சீஷர்கள். ஆனால் வரல. பவுலுடைய ஊழியங்கள் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா, ஒரு செய்தி ஒன்று போயிடுச்சு போல் இருக்கு. அதனால் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற சகோதரர்கள் கொஞ்சம் குழம்பிட்டாங்க, வந்துட்டாரா அப்படின்னு. ஸோ அந்த குழப்பமான சூழ்நிலை வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினுடைய அனுகிரகத்தில், பரிசுத்த ஆவியினுடைய இன்ஸ்பைரேஷன் தேவன் அதை கொடுக்குறார் பவுலுக்கு. உடனே அவர் பேசுகிறார் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும், கவனிக்கிறீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால். என்ன சொல்றாருன்னா பாருங்க சகோதரரே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்தும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னார். நல்லா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து வர்றாருனாலே அவருடைய பிள்ளைகள் அவரோட என்ன ஆயிடுவாங்க? சேர்ந்துருவாங்க. அந்த ஆவலில் தான் அன்றைக்கி எல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த ஆவலில் தான் நாமும் இருக்க வேணும். சரியா? சரி, இப்போ நம்ம இந்த காலத்தை விட்டுருவோம், முதல்ல அந்த காலத்துக்கு போகலாம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வந்திருக்கு அந்த காலத்திலேயே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் போயிட்டார், வந்து கூட்டிகிட்டு போவார்னு எதிர்பார்த்தாங்க. திடீர்னு ஒரு செய்தி போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் அந்த குழம்பினதுனால பவுல் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வசனம் எதை சொல்லணும்? நல்லா புரிஞ்சுங்க. எதை சொல்லணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து சொல்லணும் இல்லையா? அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து அவர் என்ன பேசுகிறார்? அடுத்த வசனமே பாருங்க. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாக இருக்குன்னு சொன்னால் உடனே சஞ்சலப்படாதீங்க. கொஞ்சம் கவனிங்க. முதல் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து பேசுகிறேன். அப்போ அடுத்தது அவருடைய வருகை குறித்து தான் சொல்லணும். ஆனால் 2ஆம் வசனத்தில் சொல்லும்போது வருகையை குறித்து சொல்லாமல் கிறிஸ்துவுடைய நாளை குறித்து பேசுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய நாள் வந்துருச்சுன்னு யாராவது சொல்லிட்டா எப்படி சொல்கிறா பாருங்கள். யாராவது உங்கள்கிட்ட சொல்லி, அல்லது நாங்கள் லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லியாவது பாருங்கள், எங்கள் இடத்திலிருந்து தோன்றுகிறதாய் நிருபம், ஒரு நிருபம் கொடுத்தாவது சொல்லியாவது யாராவது இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அல்லது அவருடைய நாள் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே நீங்கள் சஞ்சலப்படாதீங்க.
அப்படின்னா புரிஞ்சுக்கலாமா? அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் கிறிஸ்துவுடைய நாள்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, ரெண்டு என்னதான்? ஒன்று தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் எப்போ வருவார்? அவருடைய நாள் ஆரம்பிக்கும் போது வருவார். புரியுதுங்களா? கிறிஸ்துவுடைய வருகை எப்போ இருக்கும்? அவருடைய நாள் ஆரம்பிக்கும் போது. எப்போ நாள் ஆரம்பிக்கும்? கிறிஸ்து உள்ள வரும்போது அந்த நாள் ஆரம்பிச்சிடும். அதுதான் கிறிஸ்துவின் நாள். சரியா? கிறிஸ்துவின் நாள். அதுக்கு பின்னாடி விளக்கம் பார்க்கலாம். அப்போ முதல்ல வருகையை குறித்து சொன்னார், பின்னாடி நாளை குறித்து சொல்கிறார். இப்போது ஒரு விளக்கம் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னும் வரல, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இயேசு கிறிஸ்து இங்கே வரணும் அப்படின்னா பாருங்கள், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராதுனார். பாருங்க, எந்த நாள்? இயேசு கிறிஸ்து வர்ற நாள். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்து இந்த பூமியில் வரணும் அல்லது அவருடைய நாள் இந்த பூமியில் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்திருக்கணும்? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அந்த பாவ மனுஷன் எப்படி இருப்பான்? அதைத்தான் அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் படித்தோம் இல்லையா? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்திலேயே போய் தன்னையே தேவன் போல் காட்டுகிறவனாயும் இருப்பான். போப்பு மார்க்கம் படிச்சுமா? ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜை சொல்லும்போது, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படி இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஞாபகம் இருக்குங்களா? ரோமன் கவர்மெண்ட் தடை செய்தான். அந்த போப்பு மார்க்கம் சின்ன குழந்தையா உள்ளுக்குள்ளே அக்கிரமம் எப்படி ஒரு ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளுக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணிகிட்ருக்கு? அப்படியே இருக்குது. இது ஏன் வெளியே வரல? ரோமன் கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த உள்ளுக்குள் இருக்கிற அந்த அக்கிரமக்காரன், அந்த அந்தி கிறிஸ்துடைய அமைப்பு ரகசியமாக கிரியை செய்யுதுன்னு படித்தோம் இல்லையா? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆனால் அந்த தடை செய்கிறவன் நீங்கிட்டா அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அதைத்தான் அடுத்த வசனம் பாருங்கள். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். எது நீக்கப்படும் போது? ரோமன் கவர்மெண்ட் தான் தடை செஞ்சது. ரோமன் கவர்மெண்ட் நீக்கியாச்சு. இப்போது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். வெளிவந்தாச்சு. அதைத்தான் அந்தி கிறிஸ்து என்கிற சப்ஜெக்டில் பார்த்தோம். அந்த அக்கிரமக்காரன் தான் போப்பு மார்க்கம். அந்த சப்ஜெக்ட் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, போப்பு மார்க்கம் என்பது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை தான் கிறிஸ்து அழிக்க போகிறார். அதில் இருக்கிற ஜனங்களை எல்லாம், அந்த ஜனங்கள் யாருக்குமே பாவம் ஒன்றும் தெரியாது, பாவம். அதனால் ஜனங்களை பற்றி அங்கே பேசவே இல்லை. அந்த போப்பு மார்க்கம் என்கிற ஒரு அமைப்பு, அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியே வந்த புரோட்டஸ்டன்ட் என்கிற அமைப்பு, அதில் எல்லா சர்ச்சும் அடங்கும். ஒரு சர்ச்சும் அதில் விடாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். எல்லா சர்ச்சுமே திருத்துவம் என்கிற தவறான கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க. இதை எந்த காலத்திலும் தேவன் அங்கீகரிக்க போகிறது இல்லை. என்ன கொடுமைன்னா, சரி சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரர்களுக்கு திருத்துவத்தினுடைய அது சொல்லி கொடுத்துட்டாங்க. பிதா இயேசு கிறிஸ்து தான் பிதா, அவர் தான் குமாரன், அவர் மூணு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் சத்தியம் அப்படி இல்லை. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன். ரொம்ப கிளியராக இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது. கவனிக்கிறீங்களா? இதில் தவறு யாருக்கிட்டேன்னா, நம்ம ஏற்கனவே படித்த முடியாது, சாத்தான் சொல்லி கொடுத்துட்டான். இதை சொல்லி கொடுப்பதற்காகவே அவன் ஆரம்பித்த அந்த ஆர்கனைசேஷன் தான் அது. பாவ ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அதனால தான் தேவன் என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவனை தமது வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். இது நடக்க போகிற தீர்க்க தரிசனம். புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரப்போகுது. 3ஆம் உலக யுத்தம் எல்லாம் படிக்கிற முடியாது, சப்ஜெக்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம், இஸ்ரேல் தீர்க்க தரிசனம். ஸோ அதுக்கெல்லாம் ஜஸ்ட் முன்னாலேயே இந்த பெயர் சபைகளுக்கு ஒரு பேரழிவுக்குரிய விஷயம் ஸ்டார்ட் ஆகும். 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது பெயர் சபைகள் முற்றிலும் அழிஞ்சிடும், கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும். இந்த அமைப்புகளே இருக்காது. இது யார் அழிக்க போகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழிக்க போகிறார். என்ன தெரியும்? என்ன காரணம்னா, சாத்தான் எப்படி ஏமாத்திருக்கான் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மாதிரியே தன்னை காமிச்சு எல்லா சர்ச்சிலையும் உள்ளே போயிட்டான். இப்போ சகோதர ஜனங்களுக்கு பைபிள் வசனத்து ஃபெமிலியர் இல்லை,
அதை சரியாக கணிக்க முடியல. அதனால் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி அந்த போப்பமாக இருக்கான் தேவன் போல் உட்கார்ந்தோன்னா சாத்தான் உட்காந்துருக்கான் எல்லா பக்கமும். அதனால தான் பவுலெல்லாம் எழுதுனாங்க, நாங்கள் பிரசங்கியாத இயேசுவை வேற ஒருத்தர் பிரசங்கிச்சா நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்கன்னார். இன்னைக்கு அப்படி தாங்க நடந்துட்டுருக்கு. பவுலும் பேதுருவும் பிரசங்கியாத ஒரு இயேசுவை இன்னைக்கு எல்லா ஆலயங்களையும் பிரசங்கம் பண்ணுறாங்க. உண்மையான இயேசு யார் தெரியுங்களா? சர்வ வல்லமை வாய்ந்த பிதாவாகிய யாவே தேவனுடைய ஒரே பேரான குமாரன். த அட்ரஸ், அவருடைய ஒரே பேரான குமாரன், அவருடைய மகன். இந்த சத்தியத்தை சொல்லாத எந்த நாவும் சாத்தானுடைய நாவு. இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளாத எந்த போதகமும் சாத்தானுடைய போதகம். அதில் மாற்றமே கிடையாது, எந்த டவுட்டும் கிடையாது. பைபிள் கிளியர். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன் இது தெளிவாக சொல்கிறோம்னா, இனியாவது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், சரியா? அப்போது அந்த அந்தி கிறிஸ்து, அந்த அக்கிரமக்காரன் யாருன்னு பார்த்துட்டோம். அவன் வெளியே வந்துட்டான். அந்தி கிறிஸ்துனுடைய அமைப்பு எவ்வளோ பெருசாக வெளியே வந்தது இல்லையா? அதுக்கு ஒரு அடி விழுந்தது. இப்போது இன்றைக்கி உலகளாவிய அந்த ஒரு அதிகாரமெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ இவன் எந்திரிச்சு மேலே டாப்பில் நிற்கும்போது பின்னாடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே இல்லையா, வாயின் சுவாசம், இது ரெண்டுக்குமே தனியாக அர்த்தம் உண்டு. வாயின் சுவாசம், வருகையின் பிரசன்னம், ரெண்டுக்குமே இது தனியாக ஒரு சப்ஜெக்டாகவே பேசலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, அவர் வரும்போதே இந்த பூமியில் வெளிச்சம் வந்துடும், உண்மையான சத்தியம் வெளியே வந்துடும், யாராலையும் தடுக்க முடியாது. அதனால தான் கவனிக்கிறீங்களா, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அன்புக்குரிய சகோதரர், அப்படின்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் இப்போ நடந்துருச்சுங்க. அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாக்டாக எந்த காலத்தில் இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் காலத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, வந்துட்டாரா, வருவாரா? வருவார்னா எப்போ வருவார்? வந்துட்டார்னா எப்போ வந்தார்? அல்லது இன்னும் வரலன்னா எப்போ தான் வரப்போகிறார்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? இந்த கேள்விகள் இன்னும் கிறிஸ்தவர்களுடைய மனதில், அதாவது இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவருடைய மனதில் இருந்துச்சுன்னா, தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஆமோஸ் 3:7 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு பாரு, இந்த 3ஆம் உலக யுத்தம் சப்ஜெக்ட்லாம் படித்தோம் இல்லையா? இனிமேல் வரப்போகிறது எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் வரும், எந்த நாடு ஜெயிக்கும், எதுக்காக இந்த 3ஆம் உலக யுத்தத்தை தேவன் அனுமதிக்கிறார், எல்லாமே நம்ம சப்ஜெக்டாக பார்த்தாச்சு இல்லையா? இன்னும் சில விஷயங்கள் திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்கு. அது ஏற்ற காலத்தில் ஏற்ற சந்தர்ப்பத்தில் தேவன் வெளிப்படுத்துவார். அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுனாலும் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனாலும் தம்முடைய ஊழியக்காரருக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் தேவன் செய்ய மாட்டார்னு வசனம் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தையெல்லாம் வெறுத்து, பாரம்பரிய சடங்காச்சாரங்கள் எல்லாம் வெறுத்து, உலக பிரகாரமான வருமானங்கள் இல்லையா, பகட்டுகள், சொந்த பந்தங்களுடைய பெருமைகள், படிப்பு, எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி போக தயாராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வெளிப்படுத்தாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். அப்படின்னா இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, அதை குறித்து நம்ம பார்க்கணும்னா, இன்றைக்கி ஒரு சிலருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறார், திடீர்னு ஒரு நாள் அப்படியே பயங்கரமான ஒரு உருவத்தில் அப்படியே வானத்திலிருந்து இறங்கி நேராக ஜெருசலேம் தேவாலயத்தில் நிற்பாருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஜெருசலேம் தேவாலயத்தில் ஒலிவ மலையில் அப்படியெல்லாம் நிற்பார். அதனால் இன்றைக்கி இங்கிருந்து கூட சில போதகர்கள் எல்லாம் போய் அங்கே சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல். இயேசு கிறிஸ்து வந்தால் அங்கே ஆராதனை எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அதே சமயத்தில் இன்னொரு தகவல் கூட கேள்விப்பட்டோம். யாரோ ஒரு சகோதரர் ஏதோ ஒரு டிவி வச்சுருக்கிறாங்களா, டிவி சேனல், அவங்க என்ன பண்ண போகிறாங்களா, இயேசு கிறிஸ்து வர்றதை படம் பிடிக்க போகிறாங்களாம். அதுக்கு இன்னொரு சகோதரர் சொல்கிறார் ஒரு ஜோவையில்,
அவங்க வந்து படம் பிடிச்சி எதுக்கு வர்றார்? அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போது அந்த டிவி சேனல் வச்சுருக்கிறவங்க அவங்க கிறிஸ்தவ சேனல் தான். அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறத படம் பிடிப்பாங்க. இவங்க போக மாட்டாங்க. இவங்கெல்லாம் போகிறது இல்லை, படம் மட்டும் பிடிச்சிருவாங்க. இப்படி ஒரு குரூப். இன்னொரு வகுப்பார் வந்து பயங்கரமான எக்கால சத்தத்தோட அப்படியே எக்கச்சக்கமான தேவதூதர்களோட அவர் வந்து ஒரு பயங்கரமான சத்தத்தோட வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இதில் இன்னொரு வகுப்பார் இருக்கிறாங்க. இல்லை அவர் ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்கு, ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்கு அப்படிம்பாங்க. அது என்னங்க ரகசிய வருகை? அதெல்லாம் தெரியாதுங்க. ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்கு, ரகசியமாக வருவார். அப்போ எக்காலம் ஊதிட்டு வருவார்னு சொல்கிறது என்னாச்சுன்னு தெரியலையே பாருங்கள். இதுக்கெல்லாம் நிறைய குழப்பங்கள். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பாரும் உண்டு. சரி, இப்படியெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இரண்டாம் வருகை அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கும்போது பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், கொஞ்சம் ஒரு கிராஸ் செக் பண்ணலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை எப்படி இருந்தது தெரியுங்களா? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? முதல் வருகை எப்படி இருந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய பிறப்பு, அவர் பிறக்கக்கூடிய இடம், பிறக்கக்கூடிய கோத்திரம் எல்லாமே தேவனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. நம்ம படிச்சிருக்கிறோம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பாருங்க, அப்போ பெத்லெகேம் பற்றி சொல்றாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லெகேமில் தான் பிறப்பார். தெளிவான தீர்க்க தரிசனம். யூதா கோத்திரத்தில் பிறப்பார், கன்னியின் வயிற்றில் பிறப்பார். எல்லா தீர்க்க தரிசனங்களும் தெளிவாக இருக்குது. அந்த தீர்க்க தரிசனங்களினுடைய நிறைவேறுதல் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இடத்துல, சொன்ன கோத்திரத்தில், சொன்ன பெற்றோர்களுக்கு நடுவில் அவர் பிறந்தாரா இல்லையா? கரெக்டாக பிறந்துட்டார் இல்லையா? ஆனாலும் ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? தீர்க்க தரிசனம் தெளிவாக இருக்குது. பெத்லெகேமில் தான் பிறப்பார்னு, ஜெருசலேமில் பிறப்பார்னு இல்லை. அவ்வளோ தெளிவாக இருக்கிறதுக்கு இருந்தும் ஏன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல? 2 காரணம். ஒன்று, அவங்க வந்து மேசியான்னு ஒரு ராஜா வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ராஜானாலே எங்கே தான் பிறப்பார்? ஒரு அரண்மனையில் இல்லையா? ஆனால் ஆண்டவர் வந்து அரண்மனையில் பிறக்கலை, ஒரு சாதாரண ஒரு பிளாட்ஃபாரத்தில் பிறந்துட்டார். அப்போ இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இயேசு கிறிஸ்து வரல. அதனால் இந்த ஜனங்க பாருங்க அவர் ஏற்றுக்கொள்ள. ஒன்றும். 2வது, அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், எந்த கோத்திரத்தில் பிறப்பார்னு சொன்ன தீர்க்க தரிசனத்தில் எந்த டைமில் பிறப்பாருங்கிறது ஒரு தெளிவு இல்லாமல் போனதுனால, கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து அவர்கள் மத்தியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட இயேசு கிறிஸ்து வந்ததை உணராமல் இருந்தாங்க. அதுக்கு ஆண்டவரே ஒரு வசனம் கொடுக்குறார். வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 19:43. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு என்ன சொல்றார் பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம். ஆண்டவர் இந்த பூமியில் வந்து முதல் வருகையில் ஒரு சமாரிய ஸ்திரீகிட்ட போய் தண்ணி கேட்குறார் இல்லையா? சமாரிய ஸ்திரீகிட்ட போய் தண்ணி கேட்குறார். அந்த அம்மா தண்ணி கொடுக்குற போது 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசும்போது இது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார் தன்னுடைய பிதாவை குறித்து, என் பிதா ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேணும். உடனே இந்த அம்மா பாருங்கள் டென்ஷன் ஆகிடுச்சு. அதெல்லாம் நீங்கள் சொல்லப்படாது அப்படிங்கிறது. யாரை பார்த்து? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இது வந்து மேசியான்னு ஒருத்தர் வருவார், அவர் வந்து நமக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுது. யார்கிட்ட? இயேசு கிறிஸ்துக்கிட்டே இந்த அம்மா சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைம்மா அது நான் தான் பாருங்க. அப்போது கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே வந்திருக்கார், மேசியானா வந்திருக்கார். ஆனால் அவங்களுக்கு புரியல. ஏதோ அந்த சமாரிய ஸ்திரீக்கு புரிஞ்சுது. அந்த அம்மா போய் சொல்லி நிறைய பேர் விசுவாச்சாங்கன்னு பைபிள் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து புரியல. ஏன்? அவங்க எதிர்பார்ப்புக்கு இயேசு கிறிஸ்து வரல.
அவங்க எதிர்பார்க்காத காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய 2ஆம் வருகையும் அப்படித்தான் இருக்கும். நம்ம எதிர்பார்ப்புக்கு இயேசு கிறிஸ்து வரமாட்டார், நம்ம எதிர்பார்க்கிற விதத்திலையும் அவர் வரமாட்டார், முதல் வருகை போல. அப்படின்னா எப்படி வருவார்? எப்படி அவர் ஒரு வருகையை கண்டுபிடிக்கிறது? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா, ஆண்டவர் தெளிவாக யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட வகுப்பாராக இருக்காங்களா இந்த பூமியில், தன்னுடைய பிதாவினால் தெரிந்தெடுக்கப்பட்ட வகுப்பார். அவங்கள குறித்து யோவான் 17:6 வாசிக்கலாம் பாருங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். பார்த்தீங்களா? அவங்க தாங்க அந்த வகுப்பார் தான். பிதாவாகிய தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் வழிநடத்தப்பட்டு பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வகுப்பார். அவங்க தான் திருச்சபை, அவங்க தான் புது சிருஷ்டின்னு பைபிள் சொல்லுது. அவங்க தான் உண்மையான தேவனுடைய கிறிஸ்துவுடைய மனவாட்டி. இவங்களுக்கு தெரியுங்க. வேற மாதிரி சொல்லட்டுமா? புருஷன் வெளியூரிலிருந்து வர்றது யாருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். நாம் கிறிஸ்துவுடைய மனவாட்டிகளாக இருந்தால் நம்மளும் கண்டுபிடிக்கலாம், எப்போ வரார் கண்டுபிடிக்கலாம். அப்போது ரொம்ப நாள் வெகு தொலைவில் ஒரு புருஷன் ஒரு வேலைக்காக போயிருக்கார். ஒரு உண்மையான அன்பான மனைவி எப்படி இருக்கும்? என் புருஷன் எப்போ வருவார் எப்போ வருவார் என்று ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்பான் அந்த அம்மா, இல்லையா? பக்கத்து ஒரு வேலை ஃபோன் இல்லாத நாட்களில் டெலிஃபோன் பூத்தில் ஏதோ ஒரு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணும்? போய் இந்த டெலிஃபோன் பூத்தில், சார் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரா, எப்போ வருவார்னு ஏதாவது சொன்னாரா? அந்த ஆவல்லையே தெரியும் பாருங்கள், இல்லையா? அந்த மாதிரி யாருக்கு தெரியுங்க அந்த ஆவல் இருக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக மனவாளனாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், எப்படா வருவார்னு காத்திருக்கிற பிள்ளைகள். நமக்கு ஒருவேளை நம்ம அப்படி காத்திருந்தா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய 2ஆம் வருகை பற்றி தெளிவுகள் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சி, இல்லையா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மனவாளனே நினைத்து அவருடைய தகப்பனும் நம்முடைய தகப்பனுமாகிய பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டு வாழ்கின்றவர்கள். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா, ஒருவேளை நம்ம அப்படி ஒரு ஆவலோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையை நம்ம எதிர்பார்த்தா, அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு தீனி போடுறார் பேதுரு. என்ன தீனி போடுறார்? இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை எப்போன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்படுறீங்களா? ஆமாங்க, சரி. இப்போ வாசிங்க ஒரு வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதாவது இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றி தான் படிக்கிறோம். அதை ஒட்டி அடுத்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கு. இதை சொல்லும் போது எப்படி புரிஞ்சுக்கணும்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருனாலே, அப்போ அதிக உறுதி இல்லாத வசனம் கூட கொஞ்சம் இருக்கு. உறுதி இல்லாத வசனங்களை வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை உறுதி பண்ண முடியாது, அதில் உறுதி இல்லைங்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அதிக உறுதியான வசனங்கள் கூட இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், உறுதி இல்லாத வசனத்தை அப்புறம் எதுக்கு கொடுக்குறீங்க? எல்லாமே உறுதியாக கொடுத்துருக்கலாம் இல்லையா? உறுதி இல்லாத வசனம் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காரு? உறுதி இல்லாதவங்களுக்காக. உறுதியான வசனம் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா உறுதியானவங்களுக்காக. எல்லாராலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் அவருடைய திருச்சபை மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பேதுரு தான் சொல்கிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பொழுது விடிந்து
விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். எங்கே உதிக்கணுமா? இருதயத்தில். நார்மலாக விடிவெள்ளி வானத்தில் தான் உதிக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? இங்கே சொல்கிற விடிவெள்ளி வேறு. அது யாருன்னு பார்த்துடலாம். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நீங்கள் எதை பாருங்கன்னு சொல்லிட்டார் தெரியுமா? பொழுது விடிஞ்சு விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அப்படின்னா எந்த விடிவெள்ளி உதிக்கணும்? அந்த காலத்தில் விடிவெள்ளின்னு எதை சொல்லுவாங்க தெரியுங்களா? வீனஸ், வெள்ளி கிரகம். அது நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4 மணிக்கே வந்துடும். நல்லா ரொம்ப வெளிச்சமாக தெரியும். அப்போ அன்றைக்கு இருக்கிற ஜாமக்காரர்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க? ஓ, விடிவெள்ளி வந்தாச்சா, அப்போ பின்னாடி என்ன வரப்போகுது? விடியல் வரப்போகுது அப்படின்னு அன்னைக்கு கண்டுபிடிச்சுக்குவாங்க. அந்த ஐடியாவில் இங்கே சொல்கிறாருன்னா, இங்கே சொல்லியிருக்கிற விடிவெள்ளி வேறு. அந்த விடிவெள்ளி ஆங்கிலத்தில் கூட டே ஸ்டார் அப்படின்றது. டே ஸ்டார் அரைஸ் இன் யுவர் ஹார்ட்ஸ். அப்போது இங்கே தான் உதிக்கணும் விடிவெள்ளி, வானத்தில் இல்லை. அப்போ எந்த விடிவெள்ளி உதிக்கணும்? இப்போ யாரை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். பார்த்தீங்களா? பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். எந்த விடிவெள்ளி நம்முடைய இருதயத்தில் உதிக்கணும்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற விடிவெள்ளி, அவருடைய 2ஆம் வருகை, அவருடைய 2ஆம் வருகை பற்றின சத்தியம், அதை பற்றின ஒரு அறிவு. அந்த விடிவெள்ளி எங்கே உதிக்கணும்? இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, கண்ணில் பார்த்தா வானத்தில் தெரியும். இருதயத்தில் பார்க்கணும்னா எங்கே பார்க்கணும்? இருதயத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்கு தாங்க விளக்க சொல்கிறார். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு மாதிரி இருக்கிற வசனத்தை பாருங்கன்னார். அப்போ நம்ம எதில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி கண்டுபிடிக்க முடியும்? வானத்திலையா? வானத்திலையா? வசனத்திலையா? இல்லையா? அப்போ பாருங்கள், அந்த இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கமாக இருக்கிற ஒரு வசனம் தான். அப்போது உன் வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். எத்தனை வசனம் படிச்சிருக்கோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றதை வானத்தை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் அவருடைய உண்மையான மனவாட்டி சபையாருக்கு நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வானத்தை பார்க்காதீங்க, எதை பாருங்க? வசனத்தை பாருங்கன்னார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றின பெரிய தீர்க்க தரிசனங்களை வசனத்தின் மூலம் பார்த்தா தான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய வானத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அநேகர் இன்றைக்கு எதைத்தான் பார்க்குறாங்க? வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வானத்தை பார்த்து ஏமாந்து போனவங்க உண்டு. அது பின்னாடி சில சரித்திரங்கள் நம்ம படிக்கலாம். சரி, இப்போ தேவன் நம்மளை எப்படி கைட் பண்ணுறார் பாருங்க. ரைட், இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம் 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 தேவனே, அப்படியா? அப்படின்னா வசனத்தையே பாருங்க. சரி, நீங்கள் சொல்கிறபடி உங்களுடைய தெய்வீக திருவசனங்களையே நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். வெயிட் 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 அப்படிங்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. வசனத்தை பாருங்கன்னு சொல்லிட்டேன். அந்த வசனத்தை எப்படி பார்க்கறதுன்னு சொல்கிறேன். இதே பேதுரு சொல்கிறார் பாருங்க. 2 பேதுரு 1:20 வாசிக்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போ இந்த வசனத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, இனிமேல் கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை பற்றி சொல்லப்பட்டது எல்லாமே தீர்க்க தரிசனங்கள். பைபிளில் சொல்லியிருக்கிறது எல்லாமே தீர்க்க தரிசனம் தான், அதில் மாற்றம் இல்லை. இப்போ விசேஷமாக 2ஆம் வருகை, அப்புறம் ராஜ்யம், அதனுடைய காரியங்கள், இதெல்லாமே நமக்கு பின்னாடி நடக்க போகிற தீர்க்க தரிசனங்கள். இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை வசனங்களாக நமக்கு தேவன் கொடுத்துருக்கும் போது
அதுக்கு சுய தோற்றமான பொருள் இல்லைங்கிறத நீங்கள் முந்தைய தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிங்கிறார். போன பாடத்திலேயே பார்த்துட்டோம். என்ன பாடம்? அந்தி கிறிஸ்து பாடத்தில் அந்த 7 தலை 10 கொம்பு. அப்போ அந்த 7 தலைங்கிறது 7 காலப்பகுதிகள், 10 கொம்புங்கிறது 10 ராஜ்யம். படித்தோமா இல்லையா? அதில் ஒரு சின்ன கொம்பு முளைச்சி வந்துன்னா ஒருத்தர் முளைச்சி வந்தார். படித்தோமா இல்லையா? அந்த 10 தலைங்கிறது 10 விரல். அது ஐரோப்பா கண்டத்தில் ஏற்பட்ட 10 ராஜ்யங்கள். ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அப்போது இதுக்கெல்லாம் லிட்டரலாக, அதாவது நேரடியான சொல்லர்த்தமான மீனிங் தேவன் கொடுக்கல. உன்னுடைய ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீர் மேலே போடு, நீண்ட நாள் கழித்து பலன் கிடைக்கும். பிரசங்கில படித்தோம் இல்லையா? அப்போ ஆகாரம் என்பது வசனம், தண்ணீர் என்பது ஜனங்கள். போட்டால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பலன் கிடைக்கும். ஆண்டவரே முதல் வருகையில் வந்தபோது நான் உவமைகளாக தான் பேசுகிறேன், உவமைகளாலே என்று நான் பேசவே இல்லைங்கிறார். அப்போது இதெல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஆவிக்குரிய பொருளை வச்சு தேவன் பேசுகிறாரோ அதை ஆவிக்குரிய பொருள் கண்ணோட்டத்தில் தான் பார்த்து ஆவிக்குரிய பொருளை தான் நம்ம பார்க்கணும். சில இடங்களில் மாம்சத்துக்குரிய காரியங்கள் சொன்னார்னா அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுவார் இல்லையா? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்மந்தப்படுத்தணும். ஆவிக்குரியவுடைய மாம்சத்தோடையோ மாம்சத்தாவியோடைய சம்மந்தப்படுத்த முடியாது. நம்ம எல்லாமே ஆவிக்குரியவர்கள். நாம் பார்க்கக்கூடிய பாடமும் கூட ஆவிக்குரிய பாடம். நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆவி கூட பரிசுத்த ஆவி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த வேதமே இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையினுடைய ஆழங்களை, சாராம்சங்களை வசனத்தின் மூலம் தான் கண்டுபிடிக்க முடியும். என்னைக்கு ஆண்டவர் சொன்னாரோ நம்ம நேராக சரண்டர் ஆகிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றார் அப்படிங்கிறத பற்றி சில வசனங்களை முதல்ல எடுக்கலாம். சரிங்களா? அதுதான் மேஜர், ஃபஸ்ட்டு பார்ட்டாக தான். அந்த வசனங்களை எடுத்து அது கரெக்டாக எல்லோரும் பொருந்தி வருதா, கோஆர்டினேட் ஆகுதா, அல்லது அந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது பிசகுதா, அல்லது நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதோ மிஸ் ஆகிறோமா, இதையெல்லாம் பார்க்கணுன்னா முதல்ல அந்த வசனங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் அர்த்தத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட வசனங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பாருங்க, இப்படி சொன்னால் எப்படி புரியும் நமக்கு இல்லையா? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மின்னல் கிழக்கு மேற்குமே அடிக்குது, அது வடக்கு தெற்கு அடிக்கும், எந்த திசையில் வேணாலும் எப்போ வேணாலும் அடிக்கும். ஆனால் இந்த இடத்துல பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும். அப்போ அதுக்கு என்ன விளக்கம்னு பார்க்கணும் இல்லையா? அடுத்தது 2வது வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன். இதுதான் ரொம்ப மேஜரான ஒரு பார்ட். இதோ திருடனை போல வருகிறேன். சில பேர் கேட்பாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றதுக்கு, அவருடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கிடைக்கலையான்னு கேட்பாங்க. ஆனால் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதோ திருடனை போல வருகிறேன். அப்படின்னா திருடன் சொல்லிட்டு வருவானா? அடுத்த வசனம் பாரு, மத்தேயு 24:43. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று. அப்போ இந்த ஜாமத்தில் வருவான்னு தெரிஞ்சா அவன் திருடக்கூடாதபடிக்கு முழிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் திருடன் ஜாமத்தில் எந்த ஜாமத்தில் வருவான்னு தெரியுமா? எந்த ஜாமத்தில் வருவான்? அதுக்கு ஒரு விளக்கம் கூட சொல்கிறார் பாரு. மார்க் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லும்போது, அப்படியே நீங்களும் விழிச்சிட்டுருங்க, ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ. இப்போ இந்த இடத்துல கவனிங்க, வீட்டெஜமான் வர்றதை பற்றி சொல்கிறார். இதுக்கு முந்தின வசனத்தில் ஒரு வீட்டு எஜமான் இன்னொருத்தர் திருடன் வர்றதை எப்படி கண்டுபிடிப்பார்னு சொல்கிறார். கவனிங்க, இந்த இடத்துல வீட்டெஜமான் சொல்கிறார். வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ, நடுராத்திரியிலோ, சேவல் கூவும் நேரத்திலோ, காலையிலோ.
எப்பொழுது வருவார் என்று அறியீர்கள். இந்த ஒரு விளக்கம் என்னென்னா, ஒரு எஜமான் அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க வெளியூர் போயிருக்கார். இப்போ போயிட்டு வந்து நான் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சீங்களான்னு ரிப்போர்ட் கேட்பார். அந்த எஜமான் எப்போ வேணாலும் வருவார். எப்போ வருவார் தெரியுங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, நம்ம எஜமான் எப்படி திரும்ப வருவார்? திருடன் வர்ற மாதிரி தான் வருவார். நைட்டு வரலாம், சாயங்காலம் வரலாம், அப்புறம் நடுராத்திரியில் வரலாம், கோழி கூவு நேரம் காலையில் 3 மணிக்கு வரலாம், 6 மணிக்கு கூட வரலாம். அவர் எப்போ வேணாலும் வருவார், நீங்கள் ரெடியாக இருங்க. இந்த மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? அடுத்தது லூக்கா 12:38 பாருங்கள். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா சொல்றார். 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் 2 ஜாமங்களுக்கு மத்தியில் கூட அது மத்தியிலாவது அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி தான் இருந்திருக்க வேணும் இல்லையா? 2ஆம் ஜாமத்தில் வரலாம் அல்லது 3ஆம் ஜாமத்தில் வரலாம், அதுக்கு நடுவில் கூட வரலாம் இல்லையா? அப்படின்னா அது என்னது 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம்? இதெல்லாமே பாருங்கள் 2ஆம் வருகையை பற்றி பேசப்பட்ட வசனங்கள். அப்போ இதெல்லாம் தெரியாமல் நம்ம உள்ளுக்குள்ளேயே போக முடியாது. அப்போ நம்ம கவனிக்கலாம், இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய நடைமுறைகளை தான் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுகிறார். பகல் வேளையில் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் அல்லவோ ஆண்டவரே சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போது பகல் மணி நேரத்தை 1 மணி நேரத்துக்கு கணக்கு போடுவாங்க. 1ஆம் மணி வேலை, 2ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை, அப்படியே 12ஆம் மணி வேலை, சாயங்காலம் 6 மணிங்கிறது 12ஆம் மணி வேலை. அதே நைட் டைமை கணக்கு போடும்போது 13ஆம் மணி வேலை அப்படியெல்லாம் இல்லை, 4 ஜாமமாக பிரிச்சிடறாங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம். பாருங்கள், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாலை 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் முதல் ஜாமம், 9லேருந்து நைட் 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், அதான் 2ஆம் ஜாமம். 3ஆம் ஜாமம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். 4ஆம் ஜாமம் காலையில் 3லேருந்து 6 மணி வரைக்கும். இப்போ என்ன சொல்ல வர்றார் லூக்காவில் 12:40, அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில், அந்த நைட் டைமில் எப்போ வேணாலும் வருவேன், ஆனால் நான் நினையாத நேரத்தில் வருவேன். நினையாத நாள்லேன்னு சொல்லலை, நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் எப்படிங்க ஆயத்தமாயிருங்கள். அப்படின்னா இது எல்லாம் கன்சால்டேட் பண்ணும்போது அதை தான் அவர் சுருக்கமாக சொல்கிறார். இதோ திருடன் வருகிற விதமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும். இப்போ எஜமான் வர்றாருங்க. எஜமான் திருடன் அல்ல, திருடன் வருகிற விதமாய் வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கலாம். வர்றது யாரு? எஜமான். அப்போ ஊழியக்காரர்கள் ரெடியாக இருக்கணும். அப்போ எஜமான் எப்படி வர்றார்? ஒரு திருடன் வருகிற விதமாய் வர்றார். அதே சமயத்தில் என்ன செய்கிறார்? எப்போ வருவார்னு அவர் சொல்லலை. நைட் வரலாம், சாயங்காலம் வரலாம், மிட் நைட் வரலாம், காலையில் வரலாம், அல்லது 2 ஜாமத்துக்கு நடுவில் கூட வரலாம். எப்போ வேணாலும் வருவார். ஆனால் நீங்கள் காத்துருங்க. சரி, இப்போது ஒரு திருடன் வர்றதே, திருடன் எப்போதுமே யாருக்கும் சொல்லாமல் தான் வருவான். இதில் என்ன விசேஷம்? திருடன் வர்றதும் தெரியாது, கொள்ளையடிக்கிறதும் தெரியாது, போகிறதும் தெரியாதுங்க. நம்ம காலையில் எந்திரிச்சு வீட்டை பார்த்து பீரோ திறந்திருக்கிறது பார்த்து தான் கண்டுபிடிப்போம், திருடன் வந்திருப்பான் போட்டிருக்கு. அதே மாதிரி தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை கூட்டி சேர்க்கறது, அப்புறம் போகிறது, இது கூட தெரியாமல் தான் நடக்கும். சரியா? அப்படின்னா அப்போ திருடன் வர்றதை கண்டுபிடிக்கவே முடியாதா? அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு திருடன் வர்றதை கட்டாயமாக தூங்குறவங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்போ யார் கண்டுபிடிக்கலாம்? முடிச்சுட்டு இருக்கிறவங்க கண்டுபிடிக்கலாம். யார் தெரியுங்களா? நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? வாட்ச்மேன் பேர். ஜாமக்காரர்கள். பாருங்கள், 130ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும். போதும். அப்போ பாருங்கள், எப்படா விடியும்னு காத்துட்டு நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கண்டுபிடிச்சிடலாங்க. எந்த நேரத்தில் மனுஷன், அதாவது எஜமான் வந்தாலும் கண்டுபிடிக்கலாம், எந்த நேரத்தில் திருடன் வந்தாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் எஜமான் இப்போ எப்படி வராரா? திருடன் வருகிற விதமாக. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? எஜமான் திருடன் வருகிற விதமாக தான் வர்றாருனாலே அப்போ அவர் வர்றது யாருக்குமே தெரியாது. இதைத்தான் ரகசிய வருகைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க ஒரு சிலர். அதை கண்டுபிடிக்கல அது என்னன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற
ஒரு எஜமான் இந்த பூமிக்கு வர்றது யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் பாருங்க, இல்லை அப்படி இல்லைங்குது இன்னொரு வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, எப்படி இருக்கு பாருங்க. இந்த வசனம் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவருடைய வருகையோ ஒரு திருடன் வருகிற விதமாக இருக்கும். இந்த வசனம் அப்படி சொல்லலை. எப்படி ஒரு வரம், ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வருவார். அந்த வசனம் படிக்கும்போது இப்படி படித்தாதான் அது ஒரு பிரம்மாண்டமாக தெரியும். அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படி தான் கிறிஸ்துவனா அப்போ எப்படி வானத்தில் பயங்கரமான தூதர்கள், கோடான கோடி தூதர்கள் புடைசூழ பெரிய பெரிய ட்ரம்பட்டெல்லாம் ஊதிட்டு பயங்கரமான சத்தத்தோட ஆரவாரத்தோட இயேசு கிறிஸ்து வந்து இறங்குவார். கவனிங்க, ஆரவாரத்தோட பிரதான தூதனுடைய சத்தத்தோட எக்காலத்தோட. இப்போ கேள்வி என்ன, எங்கே இறங்குவார்? எங்கே இறங்குவார்? ஒருவேளை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய சேப்பாக்கம் மைதானம் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து இறங்குறாருன்னு வச்சுங்க. பிரதான தூதருடைய சத்தம் தேவ எக்காலத்தோடு அங்கே வந்து இறங்குறார் அப்படின்னா, அமெரிக்காவில் எப்போ போய் இறங்குவார்? ஆஸ்திரேலியாவுக்கு எப்போ போய் இறங்குவார்? ஐரோப்பாவுக்கு எப்போ போய் இறங்குவார்? கேள்வி வருதா? அப்போது அப்படியே இறங்கி வருவாருங்கிறது ஓகே, புரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்போ ஒவ்வொரு நாடாக இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளான்னைக்கு ஒரு நாள் அப்படி போவாரா? ஆனால் பைபிள் அப்படி சொல்லலையே, இறங்கி வருவாருன்னு தான் சொல்லியிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போது இதுக்கெல்லாம் என்னென்னு விளக்கம் தெரியணும் இல்லையா? ஒரு வசனம் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லுது, இந்த வசனம் எல்லாரும் தெரிகிற மாதிரி சத்தத்தோடன்னு சொல்லுது. அப்போது இதில் தான் கொஞ்சம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இந்த வசனம் எப்படி சொல்லுது? மேகங்களுடனே வருகிறார். இதுக்கு முந்தினது தேவதூத அக்காலத்தோட வர்றாருன்னு சொல்லப்பட்டது. இந்த வசனம் என்ன சொல்லுது? மேகங்களோட வர்றாராம், கண்கள் யாவும் அவரை பார்க்குமா, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இது என்ன விசேஷம்? அவரை எத்தனை பேர் குத்துனாங்க? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரோமா போர் வீரன் வந்து ஆண்டவர் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு இடுப்பில் ஒரு குத்துனார். இப்போ ரத்தமும் தண்ணீர் வந்துச்சுன்னா படித்தோம். ஆனால் இந்த வசனம் எப்படி குத்தினவர்கள், நிறைய பேர் குத்திருக்கிறாங்களான்னு இல்லையே. ஆனால் வசனம் அப்படி தான் இருக்கு, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அப்படின்னா இது என்ன? அப்போ மேகத்து மேலே தான் வருவாரா? மேகங்களுடனே வருகிறார், நிறைய மேகத்தோடு வருவாரா? ஸோ இப்படியெல்லாம் சில இமேஜினேஷன் பிக்சர்லாம் போட்டான் இல்லையா? டே மேகம், அதில் அவர் ஏதோ ரெக்கார்டு வச்சுட்டு அப்படியே பறந்து வர்ற மாதிரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரியும். ஆனால் பைபிளில் இப்போ தான் என்ன படித்தோம்? மத்தேயு 24:44 பாருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே, நினையாத நாள்லேன்னு சொல்ல டைம், நீங்கள் நினையாத நாளிகையில் தான் அவர் வருவார். இப்போ பார்த்த 3 வசனங்களுமே ஒன்றுக்கொண்டு முரணாக இருக்கு பாருங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவ வசனங்கள் ஒன்றுக்கொண்டு முரணாக இருக்காது, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போது நம்ம ஏதோ புரிந்து கொள்ளுதில்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே வரணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த வசனங்களை திரும்பவும் ஒரு தடவை தியானித்தோம்னாலே போதுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதனுடைய உண்மை பொருள் நமக்கு விளங்கிடும். அல்டிமேட்டாக கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்குன்னு படித்தோம்? திருடன் வருகிற விதமாய் இல்லையா? ஓகே, இப்போ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஏற்கனவே படித்த வசனத்தை இன்னொரு முறை தியானிப்போம். அப்போ இதனுடைய விளக்கம் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கவனிங்க, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும்னு படித்தோம்.
அப்போது இதில் என்ன நம்ம தியானிக்க வேண்டியது இருக்குது? மின்னல் வர்ற மாதிரி கிறிஸ்து வருவார்னு சொல்லியிருந்தா சரி, ஏதோ திடீர்னு வந்துட்டு போவார் அந்த மாதிரி ஏதோ நினைத்துக்கலாம். ஆனால் பர்டிகுலராக இங்கே மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல, அந்த வார்த்தை தான் இப்போ நம்ம எடுக்கணும் இல்லையா? அப்போ அதையும் அந்த வார்த்தையும் மின்னல் படத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, மின்னல் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு மட்டும்தான் அடிக்குதானா? இல்லை, மேற்கிலிருந்து கிழக்குக்கு அடிக்கும், வடக்கிலிருந்து தெற்குக்கு அடிக்கும், தெற்கிலிருந்து வடக்கு அடிக்கும், தென்மேற்கிலிருந்து வடமேற்கு அடிக்கும் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் பர்டிகுலராக ஆண்டவர் இங்கே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு மின்னல் அப்படின்னா, அது ஒரிஜினல் மின்னலை குறித்து அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரிஜினல் மின்னல் இப்படியெல்லாம் இருக்காது. அப்போ ஒன்று கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஒன்று போகுது அப்படின்னாலே நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு விஷயம் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிட்டே போகுதுன்னு அர்த்தம். எது? சூரியன் தான் இல்லையா? அப்போது இதை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த கிரேக்க மொழியில் தானே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அந்த கிரேக்க மொழியில் அந்த மின்னல்ங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்திங்கன்னா, விளக்கு வெளிச்சம்னு இருக்குது. அதனுடைய ஒரிஜினல் வார்த்தை ஆஸ்டரேப் அப்படிங்கிற வார்த்தை. பாருங்கள், அதனுடைய ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் நம்பர் கூட உங்களுக்கு போட்டிருக்கோம். கிரேக்க அகராதியில் மின்னல் என்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் கிரேக்க வார்த்தையினுடைய நம்பர் தான் அது 796. ஆஸ்டரேப். ஆஸ்டரேப்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, விளக்கு வெளிச்சம்னு அர்த்தம், வெளிச்சம்னு அர்த்தம். இந்த ஆஸ்ட்ரேப்புங்கிற வார்த்தையிலிருந்து டிரைவாகி வந்தது தான் ஆஸ்ட்ரே. அதை குறித்து நமக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த வார்த்தை ஆஸ்ட்ரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரி, அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் எது வந்து கிராஜுவலாக போகும்னா சூரியன். என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற மாதிரி இருக்கிற சூரியனுடைய காரியத்தை போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? இப்போ நமக்கு சூரியனுடைய விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, அதிகாலை நேரத்தை கொஞ்சம் பாருங்கள். கீழ்வானம் செவந்திருக்கும், இன்னும் சூரியனே வந்திருக்காது, ஆனால் கீழ்வானம் செவந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும்போது அப்படி சூரியன் கொஞ்சம் மேலே வரும், அப்போ கொஞ்சம் வெளிச்சம் நல்லா வரும். அப்புறம் ஒரு 7 மணி 8 மணி ஆயிடுச்சுனாலே மேலே நல்லா சூரியன் வந்துடும். சரி, இது வந்து எத்தனை நிமிஷத்தில் நடக்குது? நிமிஷத்துலலாம் நடக்காதுங்க. இது மெதுவாக கிராஜுவலாக வெளியே வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும் இல்லையா? அதுதான் இல்லையா? டக்குன்னு எடுத்துன்னு அப்படி வந்து நிற்குதா? அப்போ மின்னல் மாதிரி கிடையாது அது இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இதனுடைய விளக்கம் என்ன? நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, அப்படியா அப்போ இயேசு கிறிஸ்து சூரியன் மாதிரி, ஆனால் அவருக்கே நீதியின் சூரியன் பேர் இருக்கு இல்லையா? அப்போ மெதுவாக அப்படியே வர்ற மாதிரி இயேசு கிறிஸ்து அப்படியே மெதுவாக அப்படியே வருவாரா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்து நடந்து வருவார் அப்படியா? அப்படின்னு நினச்சிக்கூடாது. என்ன புரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்றார்னாலே, இந்த பூமியில் எதுக்கு வரார்? இந்த பூமியில் சில காரியங்களை செய்யறதுக்கு வரார். திருச்சபையை கூட்டி சேர்க்கணும், மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கணும், உலகத்தினுடைய பொருளாதாரத்தை உடைக்கணும், எல்லா ராஜ்யங்களையும் 3ஆம் உலக யுத்தத்துக்கு தயார் பண்ணணும், மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வேஸ்ட்டுங்கிறது அவனுக்கு சொல்லணும், கொரோனாவை வர வைக்கணும், ஒரு பெரிய சுனாமி விடணும். இத்தனை வேலை இருக்குது. இதெல்லாம் எப்போ தான் நடக்கும்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் தான் நடக்கும். சரிங்களா? இதைத்தான் நமக்கு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரார் அப்படின்னாலே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே கிராஜுவலாக நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் பிரசன்ன காலத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணுமா? சரிங்களா? அதுதான் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி
மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. அப்போது அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுங்கிறது மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்குரிய வெளிச்சம் எப்படி சூரிய வர 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 அந்த வெளிச்சம் அதிகமாகும் இல்லையா, அந்த மாதிரி சத்திய வெளிச்சம், அதற்குரிய சத்தியங்கள் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்குமா. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். தூங்கிட்டு இருக்கிறவங்க பகலே இருந்தால் கூட தூங்கிட்டு இருந்தோம்னா சூரியன் வந்தது தெரியாது, சூரியன் வருகிறதும் தெரியாது, வெளிச்சம் வந்ததும் தெரியாது. அப்படின்னா சூரியன் வரணும்னா அது பாருங்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்த உதாரணம் பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 43. திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து வீட்டை கண்ணமிட ஒற்றான் என்று அறிவீர்கள், அந்தபடியே நீங்கள் நினையாத நாளிகையிலே அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நினையாத நாளில் வருவார்னு சொல்லலை, நினையாத நாளிகை டைம் சொல்கிறார். நான் எந்த டைமில் வருவேன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் நீங்கள் தொடர்ந்து ஆயத்தமாக இருங்க. ஏன்? நான் வர்றது யார் மாதிரி இருக்கும்? எந்த விதத்தில் நான் வருவேன்? திருடன் வருகிற விதமாய். அப்போ திருடன் எந்த டைமில் வருவான்னு யாருக்குமே தெரியாது. யார் மட்டும் கண்டுபிடிக்கலாம்? நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்கிறவங்க. நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்தால், கண்ணு திறந்ததுன்னா நமக்கு சத்தியம் தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வெளிச்சம் இருக்கே இல்லையா. இருட்டாக இருந்தால் கூட கண்ணு திறந்துருக்கு, விளக்கு வெளிச்சம், சத்திய வெளிச்சம் இருக்குது, ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்திய வெளிச்சத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்குரிய சாராம்சத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த வசனங்களெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. விழித்திருக்கிற ஜாமக்காரரை போல் இருக்கிற, மணவாட்டியை போல் இருக்கிற ஒரு முக்கியமான வகுப்பாருக்கு கட்டாயமாக தெரியும். மற்றவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சரியா? ஓகே. இந்த வசனம் இப்படி சொல்லுது. அப்போ நமக்கு இந்த வசனத்தை எல்லாம் கன்சல்டேட் பண்ணும்போது, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையை ஒரு சில பிள்ளைகளை தவிர யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் அடுத்த வசனம் அப்படி சொல்லலையே. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்னு சொல்லியிருக்கேன். அதில் இன்னொரு முக்கியமான அர்த்தம் கூட இருக்கு. பின்னாடி இந்த வசனம் பாருங்கள், பின்னாடி வாசிக்கலாம். அப்பொழுது, எப்பொழுது? அப்படியெல்லாம் அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முக்கியமான வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம். அது யாருங்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்? கண்டுபிடிக்கணும். அப்போது ஒரு விஷயம் நல்லா ஊர்ஜிதமாகுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றார். எப்படி வர்றார்? இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம், இது 3ஐயும் ஊதிட்டு தான் வர்றார். அப்படி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இப்போ என்ன ஒரு கன்ஃபியூஷனா, முந்தின வசனம் வர்றது யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வருவாருங்கிற மாதிரி தெரியுது. ஆரவாரத்தோடும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த வசனத்தினுடைய உள்ளர்த்தங்களை நாம் தியானித்து பார்த்தோம்னா, திருடனை போல வருவேன்னு சொன்ன வசனமும் இந்த வசனங்களும் அழகாக பொருந்தி வர்றதை கவனிக்கலாம். புரிதுன்னா? ஏன்? அது கோஆர்டினேஷன் ஆஃப் ஸ்பிரிட்டு, ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பு. ஏன்னா பரிசுத்தாவியில் தான் வசனம் கொடுக்கப்பட்டது. அதே பரிசுத்தாவியை கொண்டு நம்ம இணைத்து பார்க்கும்போது அந்த ஒருங்கிணைப்பு நல்லாவே தெரியும். தேவன் ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும் பேச மாட்டார். எந்த இடத்துல பேசினாலும் ஒரே மேட்டர் தான், ஒரே விஷயம்தான், ஒரே சத்தியம்தான். அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஆரவாரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள். அந்த ஆரவாரம்ங்கிற வார்த்தையினுடைய கிரீக் வேர்டு, கிரேக்க வார்த்தை என்னென்னா கெலுசிமா. கெலுசிமா. இந்த கெலுசிமாங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஊக்கமளிக்கும் சத்தம், என்கரேஜ்மெண்ட் சவுண்டா.
கவனிங்க, இதனுடைய கிரேக்க அகராதியினுடைய நம்பர் 2752. நீங்கள் திரும்பி கூட ரீகால் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை யாருக்கு ஊக்கமளிக்கும் சொல்லுங்க? யாருக்கு ஊக்கமளிக்கும்? அவர் வருகையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மனவாட்டிமார் இருக்கிற வகுப்பாருக்கு தான். இன்றைக்கி டோட்டல் கிறிஸ்தவர்களே 99% இயேசு கிறிஸ்துடைய வருகை யாரும் விரும்புறதில்லை, எதிர்பார்க்கறதில்லை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே 1000 வருஷம் இருக்கிறதுக்கு எல்லோரும் பிளான் பண்ணிட்டாங்க. அது வசதியானவங்களும் சரி, வசதி இல்லாதவங்களும் சரி, காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இல்லையா? நிறையா லோன் வாங்குறது, வீடு கட்டுறது, போக்குவரத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார்னா என்ன நடக்கும்? வந்தோடனே என்ன சொல்வார்? அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்வார்? என் பிரியமே, என் ரூபவதியை இன்னும் 50 வருஷம் இங்கேயே இருந்து குழந்தை குட்டிகளை பெற்று பேரம்பேத்திகள் எல்லாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு வான்னு சொல்லுவார். எழுந்து வா அப்படிம்பார். அப்போ ஒன்று என்ன பண்ணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். எப்படி முதல் வருகையிலேயே போனாங்க பாருங்கள் சீஷர்கள். அப்போ இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு யாருக்கும் தயாரில்லை. அவரை இங்கே இருக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. இவருக்கு காய்ச்சல் நாள் வேணும்னு, காய்ச்சல் நல்லாகணும்னா கிறிஸ்து வரணும், தலைவலி நல்லாகணும் கிறிஸ்து வரணும், வேலை வேணும்னா கிறிஸ்து வரணும், மாப்பிள்ளை வேணும்னா கிறிஸ்து வரணும், பொண்ணு வேணும்னா கிறிஸ்து வரணும். அப்பட்டமான சுயநலம். இப்படிப்பட்ட சுயநலவாதிகள் பைபிளை படிக்கிறதுக்கே லாய்க்கில்லை. அப்படி சுயநலத்தில் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் பைபிளை பார்க்கறதுக்கு லாய்க்கில்லை. ஆண்டவர் வந்தோடனே கூப்பிடுவாருங்க, எல்லாரும் வாங்க என் பின்னே என் மனவாட்டி வாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ரெடியாக இருக்கிறவங்க தாங்க போக முடியும். அப்போது ஆண்டவர் வந்தோடனே என் பிரியமே அப்படிங்கிற அந்த வார்த்தை யாருக்கு தான் கேட்கும்? அவருடைய மனவாட்டி ஊக்கமளிக்கும் சத்தம் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபைக்கு மட்டும்தாங்க அந்த காது கேட்கும். புரியுதுங்களா? ஊக்கமளிக்கும் சத்தம்னா சத்தியம். கவனிக்கிறீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? அப்போது அந்த சத்தமே யாருக்கு தான் கேட்கும்? அவருடைய மனவாட்டிக்கு தான். சில நேரத்தில் புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறது உண்டு. ஒரு தெரு 10 வீடு இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டுன்னு வச்சுங்களேன். ஒரு கணவர் வந்து துபாயில் இருக்கிறார், தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணுறார், நான் நாளைக்கு வந்துடுறேன். 3 வருஷம் ஆச்சு போய். மனைவிக்கு அவ்வளோ சந்தோஷம் தன்னுடைய கணவனை பார்க்குறதுக்கு. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முடிச்சுட்டு இருக்குது. நேராக கணவர் வந்து எந்த வீட்டு கதவை தட்டுவார் சொல்லுங்கள்? எந்த வீட்டு கதவை தட்டுவார்? தன்னுடைய மனைவி எந்த வீட்டு இருக்கோ அந்த கதவு தான். நடுவில் வந்து நின்று தோ பாரு நான் வந்துட்டேன் அப்படின்னாருனா எல்லாரும் கதவை திறந்துடுவாங்க. அதுக்காக வர்றாரு அவர். தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்கு வர்றாருங்க அவர். தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. உள்ளிருந்து மனைவி கேட்குது, யாரு? கணவர் சொல்கிறார், நான் தாம்மா வந்திருக்கேன். அந்த சத்தத்திலேயே அந்த அம்மா அவளோட கதவை திறக்கும், தன்னுடைய கணவர் வந்திருக்கார். அந்த மாதிரி தாங்க கிறிஸ்துவுடைய மனவாட்டி இந்த பூமியில் இருக்கணும். எப்போ வேணாலும் போகிறக்கு ரெடியாக இருக்கணும். எப்போ வேணாலும் போகிறக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ எப்போ வேணாலும் போகிறக்கு ரெடியாக இருக்கிறவங்க இந்த பூமியில் சொத்து வாங்க மாட்டாங்க. இந்த பூமியில் எந்த விதமான அவங்களுக்குன்னு எந்த பொருளும் சொந்தமாக இருக்காது. எதையும் அனுபவிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எத்தனைப்பட மாட்டாங்க. அன்புக்குரிய சூழல் வந்துட்டாருன்னா போயிடலாங்க, அவ்வளோதானே லைஃபு அப்படின்னு போயிடுவாங்க. சரிங்களா? சில பேர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்க முடியாமல் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு அப்போ உடனே தியாகி ஆயிடுவாங்க. எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? அப்புறம் ஏன் அதை முதல்ல சம்பாதிக்காம விட்டுருந்துருக்கலாம்ல? எத்தனையோ பேர் கொடுத்துருக்கலாமே இல்லையா? அப்போது இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே அன்பாக இருக்கிற மாதிரி, பக்தியாக இருக்கிற மாதிரி, எல்லாம் மாதிரி தான். ஆனால் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் நடிக்க மாட்டாங்க. அவர்கள் நடித்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சு. நம்மளே சொல்கிறோம் நடிக்காதே சொல்கிறோம் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஊக்கமளிக்கும் சத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தம் அவருடைய மனவாட்டிக்கு மட்டும்தான் கேட்கும். அடுத்தது பிரதான தூதனுடைய சத்தத்தோடு. நமக்கு நல்லா தெரியும் பிரதான தூதர் அப்படின்னாலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பிரதான தூதர். அதனால தான் சாத்தானை பற்றி சொல்லும்போது அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. புரியுதுனா? இப்போ சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு பிரதான தூதராக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார்.
அவரு மாதிரியே சாத்தான் வேஷம் போடுறானா. அதனால தான் எல்லா கிறிஸ்துவர்களையும் ஏமாத்திட்டான். புரியுதுங்களா? அப்போ அந்த பிரதான தூதர் யார்? மிகாயேல். படித்தோம் இல்லையா? மிகாயேல்னா தேவனை போன்றவர். வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி, இந்த பூமியிலையும் தேவனை போன்றவர், அவர் மாதிரியா, அப்பா மாதிரியே ஒருத்தர் இருக்காருனா அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்படின்னா ஏன் 2ஆம் வருகையில் சொல்லும்போது பிரதான தூதருடைய சத்தம் சொல்கிறாருன்னா, கவனிங்க, அவர் எப்பப்பெல்லாம் பிரதான தூதராக இந்த பூமியில் வந்தாரோ அப்பப்பெல்லாம் பராக்கிரமம் செய்திருக்கிறார். ஒரே ஒரு டைம் ஈடுபலி கொடுக்கறதுக்கு இந்த பூமியில் வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாம். ஒரு கன்னத்தை அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டுற கண்டிஷனில். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பராக்கிரமம், எவ்வளோ பெரிய அற்புதங்கள். புரியுதுங்களா? அது மகாராஜாவா ஆவதற்கு முன்பாக தேவனுடைய பிரதான தூதராக இருந்தபோது. ஆனால் இன்னைக்கு 2ஆம் வருகையில் அவர் வர்றாருனாலே பிதாவாகிய தேவனுடைய பிரதான தூதராக மட்டும் வரலைங்க, மகாராஜாவாக இந்த பூமியில் இறங்குறார் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்போது சொல்லும்போது பாருங்கள், வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அப்படின்னு இந்த சத்தம் யாருக்கு தான் கேட்கும்? பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும். படிச்சோம் இல்லையா? இந்த சத்தமெல்லாம் யாருக்கு தான் கேட்கும்னா அவருடைய திருச்சபையின் மக்களுக்கு மாத்திரம்தான். திருச்சபையின் மக்களுக்கு மாத்திரம்தான் கேட்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் அவனிடத்தில் நான் பிரவேசித்து ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜனம் பண்ணுவேன். போஜனம்ங்கிறது ஒன்றுமில்லை, அவருடைய ராஜரீகத்தையே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குறார். அப்போது சத்தம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சத்தியம். சத்தம்னாலே என்னங்க? சத்தியம். அது யாருக்கு தான் கேட்கும்? மனவாட்டிக்கு தான் கேட்கும். நம்ம திரள் கூட்டம் சப்ஜெக்ட் படித்தோம், ஞாபகம் இருக்குல்லண்ணா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரார். வந்துட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து பேசுகிறார். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். புரியுதுங்களா? அப்போ இந்த சத்தம் யாருக்கு தான் கேட்கும்? மனவாட்டி. கூப்பிட்றார், என் சகோதரியே, அப்புறம் என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. இப்போ சொல்லுமா, எல்லாரும் கேட்குமா? மனவாட்டிக்கு மட்டும்தான். அப்போ திருடனை போல வருகிறேன்னு சொல்கிறது கரெக்ட் ஆயிடுச்சா? அப்போ 2 வசனமும் கிளியர் இல்லைங்களா? அப்போ தன்னுடைய மனவாட்டிக்கு மட்டும்தாங்க அந்த சத்தம் கேட்கும். 3வது கவனிச்சு பார்த்தீங்கன்னா தேவ எக்காலம். அந்த தேவ எக்காலம்னா நமக்கு புரியுதா? தேவ எக்காலம்ங்கிறது என்ன? எக்காலம் என்பது ஒரு எச்சரிப்பின் சத்தம் இல்லையா? அந்த எச்சரிப்பின் சத்தம் இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்துட்டு தான் இருக்கார் வசனங்களின் மூலமாக. நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் பாருங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள், தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள். 2ஆம் வருகை அப்படித்தான் இருக்குமா? ஏன்னா பாருங்க, இங்கேயும் சொல்கிற பாருங்க, கர்த்தருடைய நாள் வருகிறது, அது எப்படி இருக்கு? சமீபமாக இருக்குது. அது எப்படி இருக்குமா? அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த டே ஆஃப் கிளவுட்ஸ் இருக்கும் பாருங்கள், த டே ஆஃப் டார்க்னஸ் அண்ட் ஆஃப் க்ளூமினஸ் அண்ட் த டே ஆஃப் கிளவுட்ஸ். ரொம்ப இருளும் மப்பும் மந்தாரமான நாள். ஸோ அன்புக்குரிய சகோதர சோழே, இதையத்தான் எக்கால சத்தம். நம்ம ஏற்கனவே இந்த எக்கால சத்தம் சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள்னு படித்தோமா? இப்போ படித்தோம் இல்லையா? இதையத்தாங்க சகரியால் படித்தோம். இந்த எச்சரிப்பு எது யாருக்கு கொடுக்குறாரு தெரியுங்களா? சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பாபிலோனின் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள். அப்போ அந்த சியோனுக்கு தான் இந்த எக்கால சத்தம் போகுது. அப்போ சியோன் யார்? நாம தான். ஏன் நாம தான் பாபிலோனிலிருந்து வெளியே வந்து குமாரத்தின் இடத்துல வெளியே வர தயாராக இருக்கிறோம். எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? முடிவு பண்ணி கொள்ளுங்கள். வெளியே யார் வர்றாங்களோ அவங்க தான் சியோன், அதில் மாற்றமே இல்லை. பாபிலோனின் குமாரத்தின் மத்தியில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள். இந்த சியோனுக்கு தான் எக்காலம் ஊதப்படுது. யோயேல் 2ஆம் அதிகாரம் படித்தோம் இல்லையா?
எக்காலம் ஊதப்படுது. ஸோ இதை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ளே போல அன்புக்குரிய சூழலை 16ஆம் வசனம் பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அதோட நிறுத்தலை. அப்போது இந்த 3 காரியங்களுமே இந்த சத்தம் எல்லாம் திருச்சபைக்கு மட்டும்தான் கேட்க முடியும், மற்றவங்களுக்கு அது கேட்காது. அப்போ அதனால தான் சொன்னார், நான் வர்றது திருடன் வர்ற மாதிரி. அப்போ திருடன் வர்ற மாதிரி யார் வர்றது? எஜமான் வர்றார். எஜமான் வரும்போது யார் முடிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் அவருடைய பிள்ளைகள். அவங்க ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த நேரத்தில் வந்தாலும் எஜமான் வந்தாச்சுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இன்றைக்கி நாம் அப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த வசனங்களை உற்று பார்க்கணும்னு சொன்னார். இப்போ இந்த வசனங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ் இல்லையா, புரிந்து கொள்ளுறது வந்து கொஞ்சம் கடினமாக இருந்ததுன்னா அதை ரொம்ப ஈஸி பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு இடத்துல திருடன் வருகிற விதமாக இருந்தது, இன்னொரு இடத்துல தேவ எக்காலம் சத்தம் இருக்குது. அப்போ அந்த சத்தம் அவருடைய திருச்சபையின் மக்களுக்கு மாத்திரம்தான் கேட்கும்னு வசனம் சொல்லும்போது இப்போ நம்ம கிளியர். அப்போது எல்லாத்துக்கும் அந்த சத்தம் கேட்காது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றது எல்லாருக்கும் தெரியாது. அவருடைய ராஜ்யம், அவருடைய நாள் கூட வர்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது பாருங்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட, கவனிங்க, அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம் தான் வசனம். இதை புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வர்றார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போது 2015 இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? 2011 இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னாலே அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிச்சிருவாங்களாம். அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க யாருன்னா அவர் தான் மனவாட்டி. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க, அவருடைய சரீரம், அவங்க தான் மனவாட்டி. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 1ஆம் வருகையிலிருந்து 2015 வரைக்கும் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அவருக்குள்ள மரித்து தங்களுடைய கோர்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறாங்களோ அவர்கள் 2015 இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா அவரோட எந்திரிச்சு போயிடுவாங்களாம். அடுத்தது பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அது யாருங்கப்பா? அது யாரு? 2015க்கு அப்புறம் உயிரோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க. இப்போ நம்ம எத்தனை இருக்கிறோம்? 2021 இருக்கிறோம். இப்போ நம்ம இதைத்தான் சொல்கிறேன், இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் 2015 இயேசு கிறிஸ்து வந்துட்டாரான்னு கேட்டுறாதீங்க, உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது 2015 வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவோடு போயிட்டாங்களாம். இப்போ பின்பு உயிரோடு இருக்கும் நாம். இப்போ நம்ம அதை இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, எவர்களோட? ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எங்கே இருக்கிறாங்களா? கிறிஸ்துவோட. எங்கே இருக்காங்க? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே இருப்போம். நல்லா புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிக்கிறாங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அப்போது உயிர், அதாவது டோட்டல் திருச்சபையே கிறிஸ்துவுடைய வருகையில் 2ஆக பிரியுது. ஒன்று அவர் வந்ததுக்கப்புறம் அவரோட போய் ஏற்கனவே சேர்ற ஒரு வகுப்பார், அப்புறம் எஞ்சி இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய வகுப்பார். இவர்களும் கொஞ்ச நாளில் தங்களுடைய கோர்ஸ் முடிக்கும்போது உடனடியாக யார் கூட போயிடலாம்? ஏற்கனவே உயிர் தெழுந்த பரிசுத்தவானோட இவங்களும் கிறிஸ்துவோட போயிடலாம். இதை சொல்லிட்டு தாங்க அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:18. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். பார்த்தீங்களா எப்படி முடிக்கிறார் பாரு. ஆகையினால இந்த வார்த்தையினால நீங்கள் ஒருத்தர் தேத்திங்க. இது என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கவனிங்க. இப்போ அடுத்த வர்ற வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆக போகுது.
கவனிக்கிறீங்களா? அப்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வருது, அது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அடுத்த 5ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? 4ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் 5ஆம் அதிகாரம். அது எப்படி தொடர்ச்சி பாருங்கள், எப்படி சொல்லிட்டார்? இயேசு கிறிஸ்து வருவார், வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிச்சிருவாங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோட போயிடலாம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி போகும்போது இந்த வார்த்தையினால் ஒருத்தர் தேற்றுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே, சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களை குறித்து சமயங்களை குறித்து நான் உங்களுக்கு பெருசாக எழுத வேண்டியதில்லை. ஏன்னா கவனிங்க, இவைகள் நடக்கும் காலம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பாருங்கள், இயேசு கிறிஸ்து வர்றது, அவருடைய பிள்ளைகள் கூட்டி சேர்க்கப்படுறது, இதை குறித்து தானே பேசினார். அப்போ இவைகள் நடக்கும் காலத்தை குறித்து நான் எழுத வேண்டியதில்லை. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப இவைகள் எல்லாம் எப்ப நடக்குமா? இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும்போது இவைகள் எல்லாம் நடக்கும். இவைகள் இயேசு கிறிஸ்து வர்றது, மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோட எந்திரிக்கிறது, எஞ்சி இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அவங்களுடைய கோர்ஸ் முடிக்கும் போது கிறிஸ்துவோட சேர்றது. இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? அவருடைய நாளில் நடக்குமா? புரியுதுங்களா? அப்போ அவருடைய நாள்ங்கிறது என்ன? கிறிஸ்துவுடைய நாள். அடுத்தது அந்த நாள் எப்படி இருக்கும்னு சொல்கிறாருன்னா, சமாதானமும் சவுக்கியம் உண்டென்று சொல்லும்போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அந்த நாளில் ஒரு அழிவு சடுதியாக வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. அதனாலே சகோதரரே, இப்போ நம்மக்கிட்ட அந்த நாள் எந்த நாள்? இயேசு கிறிஸ்து வந்த நாள், அவருடைய புரியுதுன்னா அவருடைய நாள்னே நமக்கு அதுக்குரிய விளக்கம் தான் பின்னாடி பார்க்கணும். அந்த நாளுக்குள்ளே தான் அவர் வர்றார். புரியுதுங்களா? அந்த நாளுக்குள்ளே தான் அவர் வர்றார். அந்த நாளுக்குள்ளே தான் அவருடைய 2ஆம் வருகை, அந்த நாளுக்குள்ளே தான் உயிர்த்தெழுதல், அந்த நாளுக்குள்ளே தான் எல்லாமே. அப்போது இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் உயிர்த்தெழுதல் வருது. அவர் எப்போ வர்றார்? அவருடைய நாளில் வர்றார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால தான் சொல்லும்போது அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அதனால் நீங்கள் எல்லாரும் எப்படிங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருங்க. இந்த எச்சரிப்பு தான் இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்களும் தூங்காமல் விழித்து கொண்டிருங்கள். இதனால தாங்க சொன்னார், அவர் 2ஆம் வருகையும் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருது அப்படின்னாலே அது யாருக்குமே தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாது. அதனால தான் நீங்கள் என்ன சொல்கிறார் நம்மளை பார்த்து, நீங்கள் நைட்டில் தூங்குற மாதிரி தூங்கிறாதீங்க, முடிச்சுக்கிட்டு விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்க இல்லையா? இந்த எச்சரிப்பு தான் சீயோனிலே எக்காலம் ஓதுகள் சொன்னார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது ஒரு வகுப்பார் அவரோட முதல்ல உயிர் தெழுந்து போகிறாங்க, இன்னொரு வகுப்பார் எஞ்சி இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த எக்காலம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பருவத்தில் எச்சரிப்பின் சத்தம் விடுங்கள், ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது. படித்தோம் இல்லையா? இப்போ கேள்வி என்னன்னா, இந்த நாளுன்னு சொல்கிறீங்களே அது என்ன? நாளுன்னா அவர் வரக்கூடிய அந்த ஒரு டேட்டா. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அவர் வர்றாருன்னா அதுதான் கர்த்தருடைய நாளா? அந்த டேட்டையா சொல்கிறார்? அல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த நாள்ங்கிறது என்ன தெரியுமா? நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். 2 பேதுரு 3:8 படிச்சிருக்கோம் இல்லையா? கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்ங்கிறது என்ன? 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. அப்படின்னா அந்த நாளே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ அரசாட்சி. அப்போ இயேசு கிறிஸ்து உள்ளே வர்றாருனாலே அவருடைய 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில் ஆரம்பிக்கும். அவருடைய 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமிக்கு எப்போ வரும்? அவர் உள்ளே வந்தோன்னே வரும். புரியுதுங்களா? அப்போ இயேசு அப்படின்னா அவருடைய வருகையும் திருடனை போல தான் இருக்கும். அவர் வந்து ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்க, 1000 ஆண்டு அரசாட்சி. அந்த ராஜ்யமும் இந்த பூமியில் திருடனை போல தான் வருமா? அப்போ புரியுதா? அப்போ யாருக்குமே தெரியாது. அதனால தான் சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யமும் அவருடைய நாள் ரெண்டுமே உள்ளே வரும்போது அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவரும் திருடனை போல தான் வர்றாரு, அவருடைய நாளும் இந்த பூமியில் திருடனை போல தான் வரும். இது 2வது விளக்கம்.
மூணாவது, இதோ மேகங்களுடனே வருகிறேன். வெளிப்படுத்தல் 1:7 படித்தோம் இல்லையா? அந்த மேகங்களுடனேங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள்னு படித்தோம் இல்லையா? அந்த காண்பார்கள்ங்கிற வார்த்தையினுடைய கிரீக் வேர்டு, கிரேக்க வார்த்தை தான் அப்டோமாய். கவனிங்க, அப்டோமாய். இந்த அப்டோமாய்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஆப்டிக்கல்ஸ். இதாங்க ஆப்டிக்கல், கண்ணாடி. பாருங்கள், இப்போ ஒரு விஷயத்தை இது மூலம் தான் பார்க்குறோம், கண்ணாடி மூலம் தான் பார்க்குறோம் இல்லையா? அப்போது ஒன்றுமே நம்ம கண்ணு தெரியல, அப்போ அது என்ன, அந்த ஃபிகர் என்னங்கிறத இந்த கண்ணில் தான் உணர்றோம். இதையத்தான் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது மப்பு மந்தாரமான நாள், அதான் மேகங்கள் படித்தோம் இல்லையா? அப்படி அவர் வரும்போது நிறைய ஜனங்கள் புரிஞ்சுக்குவாங்களா, இயேசு கிறிஸ்து தான் வந்திருக்கிறார். ஒரு ரைட் டைம் வரும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதனால தான் அந்த வார்த்தையை அப்டோமாங்கிற வார்த்தையை எங்கே பயன்படுத்தியிருக்கான், புரிந்து கொள்வார்கள். இதுக்கு ஒரு ஆதாரம், ஒரு வசனம் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்களும் காண்பார்கள் இருக்கு இல்லையா? அந்த குத்தினவங்க யாருன்னு சகரியா 12:10 வாசிக்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக தங்களுடைய குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒரே பையன் செத்து போன மாதிரி புலம்புவாங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள். அதைத்தாங்க சொல்கிறார், குத்தினவர்களும் காண்பார்கள்ங்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் உணர்ந்துக்குவாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னு படித்தோம். இப்போ பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்கே அவர் போயிட்டார். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பிதாவாகிய தேவனைப் போலவே இருக்கார். அப்படி இருக்கிற மகிமையின் சொரூபமாக இருக்கிற அவரை மாம்ச கண்ணில் யாராவது பார்க்க முடியுமா? உங்களுக்கே தெரியும், பார்க்க முடியுமா? யார் மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. அதுக்கு எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது, யாவரோடு நீங்கள் சமாதானமாக இருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பதில்லையே. அப்போது பரிசுத்தமாகாமல் ஒருத்தர் யாருமே கர்த்தரை பார்க்க முடியாது. அப்போ நம்ம எப்போ பரிசுத்தமாகும்? இந்த மாம்ச தேகம் விழுகணும், ஆவிக்குரிய சரீரத்தில் எந்திரிக்கணும், அப்போ அவரை பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று வசனம் கிளியரா இருக்கு. இந்த வசனம் நம்ம தமிழ் ஸ்லாங்ல கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எப்படின்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் மாறிட்டோம்னா அவரை பார்க்கலாங்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ தான் பார்க்க முடியும்? அவர் எப்படி இருக்கார்? ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கார். இப்போ நம்ம ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளே போனால் அவரை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இதுதான் அதனுடைய விளக்கம். சரியா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது இயேசு கிறிஸ்து வர்றது யாருக்குமே தெரியாது, அவருடைய ராஜ்யம் வர்றதும் தெரியாது, உலக ஜனங்களுக்கு தெரியாது, மற்றவங்க யாருக்குமே தெரியாது. ஒரு வகுப்பாருக்கு மட்டும் தெரியும். யாருன்னா திருச்சபை. அவங்களும் எப்படி கண்டுபிடிப்பாங்க? வானத்தை பார்த்தல்ல, எதை பார்த்து? வசனத்தை பார்த்து. ஸோ இப்போது ஒரு முறை பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே போனார் பார்த்தீங்களா பரலோகத்துக்கு. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அவர் ஒலிவ மலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். யோசனை பண்ணி பாருங்கள், அவர் எத்தனை பேர்த்துக்கு அற்புதம் செஞ்சுருப்பார், எத்தனை பேர்த்துக்கு சத்தியம் சொல்லியிருப்பார், அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு அவங்க மத்தியிலேயே மேலே போனார். இல்லை, ஒரு குறிப்பிட்ட சீசர்கள் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அப்போ கூட சீசர்கள் கேட்குறாங்க, அப்போஸ்தலர் 1:6 வாசிக்கலாம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். இப்போ இவங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, போயிட்டு திரும்ப வந்தோன்னு உடனே ராஜ்யத்தை ஏற்படுத்திடுவார். இப்போ நீங்கள் இந்த காலத்திலே நீங்கள் ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுத்துருவீங்களா? புரியுது? இப்போ நம்ம ராஜ்யம் இஸ்ரேல் உள்ளே வந்துட்டாங்க, அது புரியுது இல்லையா? ஆனால் அவங்களுக்கு அது தெரியல. இப்போவே இழந்து போன அந்த கவர்மெண்ட்டை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுத்துருவீங்களான்னு கேட்கும்போது ஆண்டவர் இதுக்கு அடுத்த வசனத்தில் பதில் சொல்கிறார். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது உங்களுடைய காரியம் அல்லன்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன ஆயிட்டுன்னா, இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் உயிர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவர் மறைச்சிருச்சு. திடீர்னு பார்த்துட்டு டக்குன்னு மேலே போயிட்டார். பார்த்தா மேகம் மேலேயே பார்த்துட்ருக்காங்க. அப்போது தேவதூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீங்க?
உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர், கவனிங்க, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே தான் வருவார்னார். புரியுதுங்களா? இங்கிலீஷில் இன் லைக் மேனர் இருக்கும், விதம். அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே போன விதத்தில் கவனிச்சிங்கன்னா, அவர் போனது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் அவர் வர்றதும் யாருக்குமே தெரியாது. அடுத்தது, அவர் போனது யாருக்குமே தெரியாதுங்கிறது உண்மை என்றாலும் ஒரு சில சீசர்கள் மட்டும் அங்கே உணர்ந்துட்டாங்க மேலே போயிட்டாருன்னு. அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழே வந்துட்டார்னாலே ஒரு சில சீசர்கள் மட்டும்தான் உணர்வாங்க, ஓ வந்துட்டாரு. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, அவர் மேலே போன போது இவங்க பார்க்கல, உணர்ந்துட்டாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வரார்? அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் தான் வரார். வந்து நம்முடைய சரீரத்தையும் மாற்ற போகிறார். அதைத்தானே வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:21 வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, பாருங்க, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ இரண்டாம் வருகையில் வரும்போது எப்படித்தான் வருவார்? மகிமையான சரீரத்தில் வருவார். நம்ம எதில் இருக்கோம்? அற்பமான சரீரத்தில் இருக்கோம். அப்போ அற்பமான சரீரத்தில் இருக்கிற கண்ணை மகிமையான சரீரத்தில் இருக்கிற கிறிஸ்துவ என்ன செய்ய முடியாதுங்க, பார்க்க முடியாது. ஆனால் வருவார். இப்போ அவர் எப்படி சொல்லிட்டார்? நான் வருவேன். நீங்கள் எப்படி கண்டுபிடிங்க? உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்குது, கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த வசனத்தை வச்சு நான் வர்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறிச்செல்லாம் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருக்கார். அப்போ ஒரு நாள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் அவர் இடத்துல தனியாக என்ன கேட்குறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. கவனிங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம். இந்த வசனம் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்து வந்துட்டா இந்த உலகத்துக்கு என்ன வந்துடும்? முடிவு வந்துடும். அது புரிஞ்சு இல்லைங்களா? சரியா? இப்போ இதைத்தான் கேட்குறாங்க. இப்போது ஒருத்தர் ரோட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வரார். அவர் சொல்கிறார், நான் சாயங்காலம் 6 மணிக்கு பாருங்கள் அந்த தெருமுக்குள்ளேயே நான் வந்துடுவேன். அப்போது அவர் வர்றதுக்கு அடையாளமே தேவையில்லை, வரும்போது அப்படியே பார்த்துக்கலாமே. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? அடையாளம் கேட்குறாங்க. அடையாளம் எப்போ தெரியுமா வேணும்? ஒருத்தர் நேராக வர்றதுக்கு அடையாளம் தேவையில்லை, ஏற்கனவே வந்திருக்கணும் அவர். ஆனால் வந்துட்டாரா இல்லையாங்கிறதுக்கு இப்போ என்ன வேணும்? அடையாளம் தேவை. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சீசர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு? நான் வர்றதே திருடனை போல வருவேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க என்ன கேட்குறாங்க, ஓ அப்போ நீங்கள் வர்றதை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதனால் நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டான். புரியுதா? இதைத்தான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க இல்லையா? தமிழில் வருகைன்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த வருகைங்கிற வார்த்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய கிரீக் வேர்டு, கிரேக்க வார்த்தை பரூஷியா. அதை ரெண்டாக பிரிக்கலாம், பாரா ப்ளஸ் அவுசியா. பரூஷியா அப்படிங்கிறது பாரா ப்ளஸ் அவுசியா. பாரான்னா அவுசியானா இருத்தல், வந்திருத்தல். இது ஆங்கில பைபிளில் ப்ரெசன்ஸ்ன்னு போட்டான், ப்ரெசன்ட் டென்ஸ். நாங்களே ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம். ஒரு பையன் பேர் கூப்பிட்டோன்னே அவன் ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பையன் இங்கே இருக்கான், நாளைக்கு வருவான்னு அர்த்தமா? இல்லையே, இங்கே இருக்கான். இவங்க என்ன கேட்டாங்க? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் வர்றது திருடன் வருகிறமா, நீங்கள் ஆயத்தமாக இருங்க, யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதனால தான் இவங்களுக்கு அடையாளம் தேவை. அப்போ நீங்கள் வர்றது இன்னும் வந்தால் நேர்லேயே பார்த்துக்குவோம். ஆனால் நீங்கள் வர்றது திருடன் வருகிற விதமாயின்னு சொன்னதுனால இப்போ நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். வாட் இஸ் த சைன் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ்? அதுக்கு தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளம் பேசுகிறார். கவனிக்கலாம். இப்போ நம்ம கிளைமேக்ஸ் வந்துட்டு இந்த சப்ஜெக்டினுடைய கிளைமேக்ஸில் நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம் தான் அவங்க கேட்டாங்க. தமிழில் வருகைன்னு போட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், அதுக்கு ஆண்டவர் சொல்கிற அடையாளங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற அடையாளம் இப்போ நடக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஒரு இடத்துல இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்துட்டார்னாலே
இந்த அடையாளம் தான் இங்கே நடக்குமா? இப்போ இதை கண் கூட பார்க்குறமா இல்லையா? ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், சண்டை, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், நிறைய இடங்களில் பஞ்சம். சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் பயங்கரமான பஞ்சம், கொள்ளை நோய் வந்துருச்சா, கொரோனா. ஒரு இடத்துல இல்லை, எல்லா அதான் பல இடங்களில் உண்டாகும். பூமி எதிர்ச்சி, சுனாமியே, கடலில் ஏற்படக்கூடிய பூமி எதிர்ச்சி தான் சுனாமி நடந்துட்டா இருக்கா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் எல்லாம் உண்டாகும். நான் வந்துட்டேன்னா இதாங்கிறார். ஆனால் எப்படி சொல்கிறார் பாரு, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமே எப்படி இருந்ததுன்னா, இதனுடைய உச்சக்கட்டம் யோசனை பண்ணி பாருங்கள். 2019 ஆரம்பித்தாச்சு. ஆரம்பம் 2020ஆம் வருஷம் எப்படி இருந்தது பாருங்கள். 21 இதை விட மோசமாக தான் இருக்கும். எந்த போதகரும் இது ஆசீர்வாதமான ஆண்டுன்னு சொன்னால் நம்பிராதீங்க. நிறைய பேர் இப்படி சொல்லித்தான் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களை. ஆசீர்வாதமான ஆண்டு, அபரிவிதமான ஆசீர்வாதம் கொடுப்பார் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இந்த உலக ராஜ்யங்களை அழித்து அவருடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் இது. சாத்தானுடைய உலகம். இங்கே உட்கார்ந்துட்டு எல்லாம் இங்கே வேணும் வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் இந்த பூமியில் கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை காட்டிலும் நாம் பரிதபிக்கக்கூடியவர்களாயிருவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது, தேடி கண்டுபிடிச்சி வாசிங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உலகத்துக்கு கடுமையான உபத்திரவம் வரணும் கட்டாயமா. அப்போ தான் மனுஷன் உண்மையான தேவனை தேடுவான். அதனால தான் 21ஆம் வசனத்தில், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும். இது ஒரு பயங்கரமான சைன், அடையாளம். இன்னொரு முக்கியமான அடையாளம் இருக்கு பாருங்க. மத்தேயு 24 வாசிக்கலாம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. இந்த டைம்ல தான் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, கவனிங்க. அது கரெக்ட்னு இல்லை, செய்வார்கள் இருக்கு. அது சரின்னு சொல்லலை. ஏன்னா செய்கிறவங்க கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். 1 நூற்றாண்டுக்கு முன்பாக இந்த பூமியில் கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி தெரியுங்களா பரவுச்சு? பெரிய பெரிய நற்செய்தி கூட்டம் போட்டு பயங்கரமாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எக்கச்சக்கமாக வசூல் பண்ணிய கூட்டம் நடந்தது. மிஷினரிமார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்தாங்க. அவங்க எந்த அற்புதத்தை செய்தாங்க, எந்த அடையாளத்தை செய்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வந்து சாப்பாடு இல்லாத ஏழைகளுக்கு தங்களுடைய சாப்பாட்டை கொடுத்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசிட்டு போனாங்க. அப்படி வளர்ந்ததுங்க இங்கே கிறிஸ்தவ மார்க்கம். ஆனால் இன்னைக்கு இந்த தவறான போதர்களால் கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார், நடந்துட்டுருக்கு. இப்போ சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா இல்லையா சொல்லுங்க. இவர் சொன்ன அடையாளம் இப்போ நடந்துட்டுருக்கு, வந்துட்டாரா இல்லையா? ஒரு சிலருக்கு அப்படியே தயக்கம். சொன்னாலும் தப்பு, வந்துட்டாருன்னு சொன்னாலும் தப்பு, வரலேன்னு சொன்னாலும் தப்பு. எதையுமே பார்க்க வேண்டாம், இந்த வசனங்களை வச்சு சொன்னால் போதும். அவர் வந்துட்டார்னா இங்கே ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், இதே மாதிரி நிறைய அடையாள அற்புதங்கள் நடக்கும்னு சொல்கிறாரு. நடந்துட்டுருக்கு. வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டார் தானே? கரெக்ட், வந்துட்டாரா? பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரே, கொஞ்சம் கவனிங்க. இப்போ நீங்கள் எங்களை எப்படி பார்க்குறீங்கன்னு, இவர் ஏதோ ஒரு கள்ள தீர்க்கதரிசி போல் இருக்கு, வந்துட்டாருன்னு சொல்கிறாரே அப்படின்னு. மறுபடியும் இதே வசனங்களை சொல்லி தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறனுடைய காலத்தில் இருக்கிறோம்னா கிறிஸ்துவுடைய வருகையின் காலம் தானே, கரெக்ட் தானே? ஆனால் ஒன்று கவனிங்க, இந்த அடையாளங்கள் எல்லாமே பஞ்சம் வர்றது, கொள்ளை நோய் வர்றது, பூமி எதிர்ச்சி வர்றது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், அதெல்லாம் இப்போ மட்டுமே நடக்குது. உலகம் என்னைக்கு மனுஷனுடைய அந்த சரித்திரம் தோன்றுச்சோ அன்னையிலிருந்தே நிறைய பஞ்சம்,
வந்திருக்கா இல்லையா? கொள்ளை நோய் வந்திருக்கு, பூமி எதிர்ச்சி வந்திருக்கு, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். அப்போது இதை இன்னைக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கலை, இதுக்கு முன்னாடி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்துருச்சு. ஸோ இதை வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அல்லது வருகையின் காலம்னு நம்ம என்ன செய்ய முடியாது, இதை ஊர்ஜிதப்படுத்த முடியாது. ஏனென்றால் இவைகள் வசனங்கள் பேதுரு சொன்ன மாதிரி இந்த வசனத்தில் நம்ம இன்னும் அதிகமாக உறுதியாக இருக்கிற மாதிரி மேட்ரு இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் இது இல்லை. ஆனால் வசனம் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அல்லது அவருடைய வருகையின் காலத்தில் தான் இருக்கிறோங்கிறதுக்கு பேதுரு தெளிவாக சொல்லிட்டார். இன்னும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கு. இப்போ நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? அப்போது இவைகளை எல்லாம் பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டார் நம்ம முடிவு எடுக்க முடியாது. ஆனால் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எவிடன்ஸ் ஒன்று கொடுக்குறாருங்க. கடைசிய ஒரு அடையாளம். அந்த அடையாளம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தில் கொடுக்குறாரு. அந்த அடையாளத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்தாச்சுங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அந்த அடையாளம் என்ன என்பதை குறித்து அடுத்த வகுப்பில் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.